அருள் சரவணனின் அன்பு வணக்கங்கள். அஸ்தினாபுரத்திலிருந்து இமயமலைக்கு நகுலன், சகாதேவன், பீமன், அர்ஜுனன், பாஞ்சாலி என ஒவ்வொருவராக ஏறும்பொழுது கீழே விழுகின்றனர். தர்மபுத்திரன் மட்டும் தொடர்ந்து சென்றான். அவனுடன் ஒரு நாயும் சென்று கொண்டிருந்தது. மலை உச்சிக்கு சென்றதும் தேவேந்திரன் புஷ்பக விமானத்தில் வந்து தர்மனை வரவேற்றான். சொர்க்கத்திற்கு வரும்படி அவனை அழைத்தான். தருமனுடன் சேர்ந்து அந்த நாயும் விமானத்தில் ஏற முற்பட்டது. உடனே தேவேந்திரன், நாய்க்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்றான். அப்படியானால் எனக்கும் சொர்க்கம் வேண்டாம் என்று தருமன் மறுத்துவிட்டான். இதனால் அவன் மன உறுதியை சோதிக்க நாயின் வடிவில் வந்த தர்ம தேவதை மனம் மகிழ்ந்து அங்கே சொர்க்கத்தில் துரியோதனன், துச்சாதன், சகுனி போன்றோர் உயர்ந்த ஆசனங்களில் கம்பீரமாக அமர்ந்திருப்பதைக் கண்டு தர்மனின் மனம் புழுங்கியது. எவ்வளவு கொடிய சொர்க்கம் இது என்று வெதும்பிய அவன், என் சகோதரர்கள் எங்கே? பாஞ்சாலி எங்கே? கொடையாளியான கர்ணன் எங்கே என்று வினாவினான். உனது சகோதரர்களை காண வேண்டுமா? அப்பொழுது என்னுடன் வா என்றார். அவர்கள் சென்ற வழி குறுகலாக இருந்தது. அந்த மெல்லிய வெளிச்சம் காணப்பட்டது. அங்கே குடலை பிடுங்கும் துர்நாற்றம் வீசியது. அவன் திரும்பி விடலாம் என்று எண்ணினான். பிரபுவே, சற்று நேரம் இருங்கள். நீங்கள் வந்ததால் இங்கு குளிர்ந்த காற்று வீசியது. இனிய மனம் கமழ்ந்தது. எங்கள் வேதனைகளும் சற்று குறைந்தன. ஒரு முகூர்த்த காலமாவது இங்கே இருங்கள் என்று குரல் கேட்டது. குரல் கேட்ட திசையை திரும்பி பார்த்தான். இது எந்த இடம்? யார் நீங்கள் என்று தர்மன். இது நரகம் பிரபுவே, நான் அர்ஜுனன் என்றது அங்கிருந்து வந்த ஒரு குரல். கூடவே பீமன், நகுலன், சகாதேவன், பாஞ்சாலி, கர்ணன் இவர்களின் குரலும் கேட்டன. என்ன அநீதி இது! இவர்களுக்கு நரகம், துரியோதனனுக்கும் சகுனிக்கும் சொர்க்கமா? தேவதூதர்களே, நீங்கள் போகலாம். நான் உங்களுடன் திரும்ப வரவில்லை. நான் இங்கேயே இவர்களுடன் நான் தங்கிவிடுகின்றேன் என்றான் தர்மன். மறுகணம் அந்த காட்சிகள் மறைந்தன. எங்கும் ஒளி நிறைந்தது. மூன்றாவது முறையாக தர்மனை சோதித்த தர்ம தேவதை அவன் முன் தோன்றியது. மகனே, உன் உறுதியை சோதிக்கவே இந்த மாயத் தோற்றங்கள் என்னால் உண்டாக்கப்பட்டன. உன் சகோதரர்கள் சொர்க்கத்தில்தான் உள்ளனர். ஆனால் அவர்கள் உன் சகோதரர்களும் அல்ல, துரியோதனன் உன் எதிரியும் அல்ல. நட்பு, பகை, உறவு, சொந்தம் எல்லாம் இந்த பூ உலக வாழ்க்கைக்கே உரியவை. மரணத்துடன் அவை அனைத்தும் முறிந்துவிடும். இங்கு மனமாச்சரியங்களுக்கு இடமில்லை. நீ மானுட உடலுடன் சொர்க்கம் வந்ததால் இந்த பேதங்கள் உன்னை விட்டு விலகவில்லை. நீ இந்த தேகத்தை விட்டுவிட்டு திவ்ய சரீரம் பெறுவாயாக என்றது கனிவுடன். அதன் பேரில் தனது உடலை விட்டு விலகி சூட்சம தேகம் எனப்படும் ஒளி வடிவத்தை பெற்றான் தர்மபுத்திரன். இது பின்வருமாறு ஒரு கதையும் உண்டு. நகை வியாபாரியிடம் ஒருவன் வருகிறான். 1000 காசுகள் தங்கம் கேட்கிறான். வியாபாரி தராசில் ஒரு தட்டில் எடைக்கற்களை வைக்கிறான். மறுதட்டில் பொன்னை வைக்கிறான். என்ன சமமா என்று கேட்கிறான். வந்தவன் தராசு முல்லை பார்த்துவிட்டு, 2 தட்டுகளும் சமம்தான். அதற்காக பொன்னுக்கு பதிலாக மறுதட்டில் உள்ள எடைக்கற்களை எடுத்து நீட்டினால் வந்தவன் பெற்றுக்கொள்வானா? இவை எடை போட பயன்படலாம், எனினும் பொன்தானே. இறைவனை அடைய பல வழிகள் உண்டு, எனினும் அவை வழிகள்தானே தவிர அவையே இறைவன் ஆகிவிடாது. இவை இறைநிலை அடைய உதவும் சாதனங்கள் மட்டுமே. அடைந்த பின் இவற்றை மட்டுமல்ல, இவற்றை பின்பற்றும் காரணமான மனதை கூட உதறிவிட வேண்டும். ஆதிசங்கரர் கூறுகிறார், ஞானம் அடைவதே மேலான நிலை. ஆனால் அதுவே முடிவன்று. ஞானத்துக்கு மேலே ஞாசம் என்று ஒன்று உண்டு. அந்த நிலையை எட்டுவதான் சர்வ பிரம்மமயம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுகையில், காலில் முள் தைத்து விட்டால் மற்றொரு முள்ளால் அதனை எடுக்கிறோம். அந்த இடத்தில் அந்த முல்லை வைத்து சொருகுகிறோமா என்றால் இல்லை. அஞ்ஞானம் என்ற முல்லை ஞானத்தால் அப்புறப்படுத்த முடியும்.
பிறகு அந்த இரண்டை முட்களையுமே உதறிவிட வேண்டும். அஞ்ஞானத்தை விட ஞானம் அதிக அபாயமானது. ஏனெனில் அது கூடவே கர்வம், ஆணவம், அகங்காரம் போன்றவற்றை உடனே அழைத்து வரும் என்று எச்சரிக்கிறார். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.